வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு WWE வந்து ஒரு லைவ் ஷோ நடத்துனாங்க. ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டிலும் சம்மர்ஸ்லாம் மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லைவ் ஷோவில் நடத்துனாங்க. அப்படியே அப்போ கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த லைவ் ஷோவில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த லைவ் ஷோவில் என்னென்ன மேட்சஸ் எல்லாம் நடந்தாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் 2க்கு முதல்ல வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங் மேட்சே பார்த்தீங்கன்னா விஷன் டீமை எதிர்த்து செதர் வந்து மோத போறாரு. வேற எதுவுமே இல்லை, டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஓபா ஃபெமி செத்ரோலன்ஸ் ஹெவி வெயிட் ரெஸ்லர்லாம் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுற மாதிரி பண்ணுறாங்கன்னு. அன்னைக்கு நடத்த அதே மேட்ச் ஆக்சுவலி இதை பார்க்கும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, என்னப்பா அன்னைக்குள்ள இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணி காட்டியிருக்கா, இது ஒரு பழைய லைவ் ஷோன்னு பார்த்தேன். இல்லை, இது ஒரு புது லைவ் ஷோ தான். இதில் செத்ரோலன்ஸோடைய மிஸ்ட்ரி பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அது ஓபா ஃபெமி தான். எனக்கு ஓபா வந்ததுக்கப்புறம் தான் இது ஆல்ரெடி பார்த்த மேட்ச் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் லைவ் ஷோவில் அடிக்கடி நடக்கிற மேட்ச் தானே வைப்பாங்க. அன்னைக்கு நடந்த மேட்சை திருப்பி இங்கே உள்ள ஆடியன்ஸ் லைவாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அதே ஸ்கிரிப்ட், அதே ஸ்டோரி, அதே மேட்சை நடத்துனாங்க. வழக்கம் போல் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொண்டு போனாங்க. ஓபா ஃபெமி பிராக் எதிர்த்து போறாரு, இவர் ரோமன் எதிர்த்து போறாரு. ரெண்டு ஹெவி வெயிட் ரெஸ்லரை டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுற மாதிரி காட்டுறாங்க. ட்ரிபிள் எச் ஐயா, நான் அடிக்கடி சொல்கிறதா, உங்கள் மூளை அடிக்கடி பார்த்தீங்கன்னா குண்டிக்கு போயிடும் போல இருக்குது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு தான் தெரியல. ஏன்னா ஹெவி வெயிட்டுக்கு மோதுற ரெஸ்லர்லாம் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுனா நல்லாவா இருக்கும். ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மேக்ஸின் டுருபி வந்து செத்ரான்ஸோடைய மெயின் பண்டிலே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் அடிச்சிருப்பாங்க. அந்த டைமில் செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடுற மாதிரி மூவெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த டைமில் நார்மலாக பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் கிடக்காரு. இது டிஸ்குவாலிஃபை மேட்ச்சில் யாருமே வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் ஒரு வேளை செத்து ஓபா ஃபெமி வின் பண்ண டாக் டீம் சாம்பியன் வருவாங்கல்ல, அதனால் யாருமே வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஓபா ஃபெமியும் செத்ரான்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து விஷன் டீம் மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு பந்தாடுற மாதிரி காட்டி இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டை முடிச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற சோல் ரூக்கா வந்து அவங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சுக்காக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மெயின் ஷோலேயே டிஃபெண்ட் பண்ணல, ஆனால் லைவ் ஷோவில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. யாரோடைய இவங்களோட ஆப்போனன்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பெய்லி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைரா வல்கேரியா. இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட். பெய்லி டபிள்யூல கான்ட்ராக்ட் முடிய போகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ் ஷோலாம் சண்டை போடுறது நல்லா தான் இருக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் லைரா வல்கேரியாக்கும் பெய்லிக்கும் ஒரு பகை இருக்கிறனால அவங்க மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த வாய்ப்பு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா தனக்கான நேரமாக தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபைனலி சோல்ட்ருக்கா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் லைரா வல்கேரியாவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, சோல்ட்ருக்காவுடைய டைட்டில் ரேஜிங் நல்லா தான் போகுது. ஆக்சுவலி அவங்க வந்து ரோல் அப் பண்ணி வின் பண்ணாங்கல்ல, அது வந்து பெய்லியல், நான் வந்து லைரா விழிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பெய்லியை தான் ரோல் அப் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸை மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ எலக்ட்ரிக்கில் அடிப்பட்ட ஒரு குரங்கு மாதிரி காட்டினாங்க. பட் நான் இன்றைக்கி லைவ் ஷோவில் மேட்ச் கொடுத்துருக்காங்க. வேறு யார் கூட, டேனாவுசனுக்கும் மிஸ்ஸுக்கும் நானும் பல தடவை மேட்ச் பார்த்துட்டேன். டபிள்யூபிள்யூக்கு சலிக்கவே மாட்டேங்குது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு குல்மா சொல்லிட்டு ஒரு மேட்சை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு எண்டு கார்டு இல்லையா? ஏன்னா சும்மா நடத்தும் போது எனக்கே பார்க்க போர் அடிக்குது. காசு கொடுத்து பார்க்க ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி இருக்கும்? எத்தனையோ ஆப்போனன்ட் இருக்காங்க டேனாவுசனுக்கு, ஆனால் மிஸ்ஸு கூட தான் வைக்கிறாங்க. அது ஏன் தான் எனக்கும் தெரில. அதுக்கப்புறமா சம்மர்ஸ்லாம் மேட்சை வந்து அவங்க இன்றைக்கி லைவ் ஷோவில் நடத்துனாங்கன்னு சொன்னோம்ல, அது மேட்ச் வேறு எதுவுமே இல்லை. சோலோ சிகாவா, எல்ஏ நைட் மற்றும் ராய்ஸ்கி இவங்க மூணு பேருமே டாக் டீமாக இணைந்து பிளட் லைன் எதிர்த்து சம்மர்ஸ்லாமில் மோத போகிறாங்க. அந்த மேட்சை இன்றைக்கி டபிள்யூபிள்யூ வந்து லைவ் ஷோலேயே நடத்துகிறாங்க. ஏன்டா சம்மர்ஸ்லாமில் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் எவ்வளோ பில்டப் பண்ணி வச்சுருக்கீங்க, நான் லைவ் ஷோலேயே நடத்துறீங்க. அப்படி நடத்தினா எப்படி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறாங்க. சரி, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ப்ரோ. இதை வந்து அவங்க டிஸ்குவாலிஃபைல முடிச்சிருவாங்க, இல்லாட்டா ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. சம்மர்ஸ்லாமில் தான் ப்ரோ மெயினான மேட்சே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த மேட்ச்சில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், சில நேரங்களில் ட்ரிபிள் எச்சோட மண்டையில் மூளை இருக்குதா இல்லாட்டா பீ இருக்குதான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஸ்டோரி இது. சம்மர்ஸ்லாமில் எவ்வளோ பெரிய அரங்கத்தை நடத்துகிறாங்க. அந்த மேட்சை நடத்துனது மட்டும் இல்லாமல் ரோல் அப் முறையில் ஜே ஊசோ சோலோஸுக்காக ரோல் அப் முறையில் பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் டீம் பிளட் லைன் வந்து வின் பண்ணிருச்சு. அப்போ நீங்கள் எதுக்கு இதை சம்மர்ஸ்லாம் நடத்துறீங்க? ராலே நடத்திருக்கலாமே. இது ஒரு லைவ் ஷோ. இங்கே வந்திருக்க ஆடியன்ஸு 5000 பேர் தான். அது அவங்க பார்க்குறாங்க, ஓகே. ஆனால் சம்மர்ஸ்லாம் மேட்சை தான் இவங்க வைக்கணுமா? ஆக்சுவலி இது ஒரு டாக்டி மேட்ச்னா கூட ஓகேன்னு சொல்லலாம். அதே 6 man டாக்டி மேட்சை இன்றைக்கி வச்சிருக்காங்க. அதுலேயும் ஜே ஊசோ ரொம்பவே க்ளீனாக சோலோ சிகாவை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. சரி, வின் பண்ணிட்டாரு அம்புட்டான்னு பார்த்தா நம்ம எல்ஏ நைட் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பீச் கொடுக்காரு. இன்று நாம் தோற்று போய்விட்டோம், ஆனால் சோலோ மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம சம்மர்ஸ்லாமில் 3 பேரும் சண்டை போடாமல், இன்றைக்கி ஏதாவது சண்டை போட்டாங்க போல இருக்குது, சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்து பிளட் லைனை எதிர்கொண்டு அவங்கள வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்காரு. ஐயா,
குருவே சாமி நீங்கள் எல்லாம் ஓகே, ஆனால் இந்த மேட்ச் இன்றைக்கி லைவ் ஷோலேயே நடந்துருச்சு, இது சம்மஸ்தானம் நடத்தி என்னத்தை ஹைப் வர போகுது. ட்ரிபிள் ஹெச் நல்லா தான் ஹைப் ரேட் பண்ணி வச்சுருந்தாரு, சோலோ சிக்கோ ஜாயின் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறமா சேராத மாதிரி. அப்போ ஏன் இன்றைக்கி லைவ் ஷோவில் வச்சு முடிச்சாங்கன்னு தான் தெரில. சரி, ஒருவேளை சம்மஸ்தானில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவோட டீமே வின் பண்ணாலும் இந்த மேட்ச் தான் நீங்கள் நடத்திட்டாங்களே, மெயின் ஷோ மேட்ச்சை நீங்கள் லைவ் ஷோவில் நடத்திட்டு மெயின் ஷோவில் என்ன மேட்ச்சை நடத்துவீங்கன்னு தான் தெரில. அதுக்கப்புறமா ஷார்லட் ஃப்ளையரோட நேரம். ஷார்லட் ஃப்ளையர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஃபார்மை எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுக்காக சண்டை போடுறாங்க. இந்த பகை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், இன்னும் முடியலை. ஜேர்காரர்களுக்கும் ஷார்லட் ஃப்ளையருக்குமான மேட்சை சம்மஸ்லாம் நடத்தி முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா தொடரும் சொல்லிட்டு கமா போட்டு இன்னும் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு மேட்ச்சு ஆக்சுவலி மேட்சை பொறுத்த வரைக்கும் இடைப்பட்ட நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஷார்லட் ஃப்ளையர் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல செல்சி கிரீன் வந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மேட்ச் அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சாக நடக்குது. இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் அண்ட் ஷார்லட் ஃப்ளையர் வந்து வெற்றி பெற மாதிரி காட்டி இந்த மேட்சை முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா WWE ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்துறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்சை நம்ம சம்மஸ்தில் எதிர்பார்த்தா லைவ் சொல்ல நொட்டுறாரு இந்த ட்ரிபிள் ஹெச். நான் அடிக்கடி சொல்கிறதா, என் மண்டையில் என்னையா இருக்குது, மூளை இருக்குதா இல்லாட்ட ராவி இருக்குது ஏதாச்சும் எடுத்து, ஒருவேளை காலில் கக்கூஸ் போயிட்டு அதை எடுத்து ராவிட்டாரான்னு தெரியலங்க. அப்போது பேரன் கார்பனுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் சிங்கிள்ஸ் மேட்சை பார்த்தீங்கன்னா சம்மஸ்தலம் நடக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது மல்டிமேன், நிறைய பேர் யுனைடெட் சாம்பியன்ஷிப் சேலஞ்சு போகிறாங்க, அது ஒரு ஃபேட்டல் 4-வே. அதை இன்றைக்கி லைவ் ஷோவில் எடுத்துறாரு. ஆமாங்க, பேரன் கார்பன் வெர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் வெர்சஸ் அதுக்கப்புறம் ரிக்கி ஷேன்ஸ் வெர்சஸ் கார்பன். இதை நம்ம சம்மஸ்தலம் எதிர்பார்த்தா லைவ் ஷோவில் நடத்துறாங்க. இது என்ன ஒரு கூத்து தெரியுமா? ட்ரிக் வில்லியம்ஸ் இன்றைக்கி இந்த லைவ் ஷோக்கு வரும்போது அவருடைய பூனமுடி சாம்பியன்ஷிப்பை கொண்டு வராமல் நார்மலான யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வராரு. ஒருவேளை பூனமுடி சாம்பியன்ஷிப்பை வீட்டிலே வச்சுட்டார் போல இருக்குது, லைவ் ஷோவில் தானே, அதனால் இந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்திருக்காரு போல இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேரன் கார்பன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஆக்சுவலாக ஒரு மெயின் ஷோக்கு வந்ததுக்கப்புறமா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல் மேட்சாக லைவ் ஷோவில் சண்டை போடுறாரு. இந்த மேட்சில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எப்படியும் WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து அகைன் ட்ரிக் வில்லியம்ஸ் தான் டைட்டில் ரீட்டைன் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பிகாஸ் சம்மர்ஸ்லாமில் பேரன் கார்பன் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுக்காக போடுறாரு. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரிக் வில்லியம்ஸ் வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் நீங்கள் சம்மர்ஸ்லாமில் நடத்திருந்தீங்கன்னா பங்கமாக இருந்திருக்கும். பிகாஸ் எல்லா ரஸ்லருக்கும் சம்மர்ஸ்லாமில் மேட்ச் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால் அது ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக நடத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ட்ரிபிள் ஹெச்சுக்கு இந்த சிங்கிள்ஸ் மேட்சாக தான், அதுவும் பேரன் கார்பனுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் தான் சம்மர்ஸ்லாமில் நடத்தணும்னு சொல்லிட்டு வச்சுக்காரு. ஏன் தான் இந்த முடிவுன்னு தெரில. ஏன்னா நல்ல மேட்ச்லாம் லைவ் ஷோ வைக்கிறாரு, மொக்க மேட்செல்லாம் சம்மஸ்தலம் வைக்கிறாரு. சரி, இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் போயிட்டார்ல, அவருடைய கோட்டு அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு சொக்கா இருக்கும்ல, அந்த சொக்காவை பட்டுட்டு சிஎம் பாங்க வராரு. நானும் ஸ்டார்டிங்கில் யாரோட ட்ரெஸ்ஸு இது, வழக்கமாக ஷார்லட் ஃப்ளையரோட ட்ரெஸ்ஸை இவர் வந்து போட்டுட்டு வருவார், அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துருக்காரான்னு பார்த்தா இது ட்ரிக் வில்லியம்ஸோடது அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் ஷோ நடந்திருக்கும், அதில் கோடியும் பங்கும் சேர்ந்து டாக் டீமாக இணைந்து மேட்ச் ஆடிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் ஷார்லட் ஃப்ளையரோட இந்த சொக்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேடிஸ் கோட்டு அவங்க போட்டுட்டு வருவாங்கல்ல, அதை போட்டுட்டு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இன்றைக்கி லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா இவரோட மேட்சுக்கு முன்னாடி ட்ரிக் வில்லியம்ஸோட மேட்ச் இருந்திருக்குது, அதை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி எல்லாம் ஓகே தான். ஸ்டெஃபினி வார்க்கரோடைய மேட்சுக்கு முன்னாடி இவர் எதை போட்டுட்டு வருவார், அவங்கள மாதிரி ஜட்டியை போட்டுட்டு வருவாரா தெரில. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல தான் குந்தர் சாமிசனை எதிர்த்து இப்போ சாட்டர்டே மெனோட மேட்ச் இருந்ததில்ல, அதே மேட்சை திருப்பி நடத்துகிறாங்க. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பங்கும் கோடி தான் வெற்றி பெறுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குந்தரை வீழ்த்தி வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குந்தருக்கு சம்மர்ஸ்லாமில் ஒரு பெரிய மேட்ச் இருக்கிறதுனால சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற மாதிரி காட்டிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் மேட்ச்சில் வெற்றி பெறும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க 2 பேருக்குள்ள பகை இருக்க மாதிரி காட்டியிருக்கிறாங்க. 2 பேரும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வழக்கம் போல் இவங்க 2 பேருக்குள்ள எலியும் புலியும் சண்டை வருது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போடுறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு குளிச்சுக்கிட்டு இருந்த தேனோசன் துண்டோட வராரு. வந்து தலையில் பாருங்களேன் சொக்கா. ஆக்சுவலி இன்னொரு விஷயம்னா, நம்மலாம் குளிக்கும் போது சோப்பு போட்டு குளிப்போம், ஆனால் தேனோசன் குளிக்கும் போது கூட முகத்தில் பெயிண்டோட தான் குளிப்பார். என்னத்தை சொல்ல, தேனோசன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது வேண்டாயா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரஸ்லிங் கிங் தமிழ் ஓஜியில், அதில் நான் சொல்லியிருப்பேன் பங்கும் கோடி ரோட்ஸும் சேர்ந்து தேனோசனை கிட்டத்தட்ட கற்பழிக்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணிட்டாங்கன்னு. ஆக்சுவலி அதுக்கு முந்தின நாள் தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. தேனோசனை இப்படி துண்டோட பார்த்தோன்னு தான் ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஒரு ஞாபகம் வந்துருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து கில்மா விஷயத்தை காட்டுவோம், தேனோசன் பார்க்க பொம்பளை மாதிரி தான் இருக்கான், உடம்பு பார்க்க பொம்பளை மாதிரி தான் இருக்குது, அவனை வச்சு ஒரு கில்மா பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு லைவ் ஷோ நடத்திருக்காங்க. அதில் ஒரு கில்மா பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நேற்றுக்கு வந்து கோடி ரோட்ஸையும் பங்கையும் தடுத்து நிறுத்தினார்ல தேனோசன், அதே மாதிரி இன்றைக்கி லைவ் ஷோ நடத்தும் போது 2 பேருக்குள்ள சண்டை வந்து இருக்குது. தேனோசன் தடுத்து நிறுத்ததுக்காக வந்திருக்காரு. நேற்றுக்கே கொஞ்சம் கில்மா
கில்மாவை ட்ரிபிள் ஹெச் யோசிச்சிட்டாரு, நீங்கள் கில்மாவே பண்ணிட்டாரு. என்னதுன்னா பங்கும் கோடி ரோட்ஸும் மாறி மாறி தியானனுக்கு உமா கொடுக்குறாங்க, கன்னத்தில் கொடுக்குறாங்க, உதட்ட உமா அதை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி AEW நடக்கும், நான் பார்த்துருக்குறேன். ஆனால் WWEல அது லைவ் ஷோவில் ஏன்டா இந்த அளவுக்காடா காஞ்சிருப்பீங்க, அதுலேயும் கோடி ரோட்ஸும் பங்கும் யார் அதிக நேரம் முட்டை கொடுக்குறான்னு சொல்லிட்டு போட்டி வேற. ஷப்பா, ஏதாவது பொம்பளையை வச்சு கிஸ் கண்ட் பண்ணாச்சு சரி அப்படின்னு சொல்லலாம், ஆம்பளையை வச்சு பண்ணுறீங்களாடா, போகிற போக்க பார்த்தா என்னத்தெல்லாமோ பண்ணுவீங்க போல இருக்குது. சரி, இப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கி நடத்திருக்கிறாங்க. சரி, இந்த லைவ் ஷோவில் நடந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன், பிடிச்சின்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.